நான் ஒரு 2-3 மெத்தடில் தக்காளி சாதம் செய்வேன். அதில் எனக்கு இது பர்சனல் ஃபேவரட். ஏன்னா இதில் ஃப்ளேவருக்காக எக்ஸ்ட்ரா மசாலா பவுடர் எதுவும் சேர்க்க மாட்டோம். அந்த தக்காளியோட ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிஞ்சோன்னையும் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதுவும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இஞ்சியும் பூண்டையும் நான் இடித்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காரம் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். பிரியாணி ஸ்டைல்லையே தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.